தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கட்சிகளின் வலுவான கூட்டணியால் அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுக கூட்டணி தொடர் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவில் ஒழுகினசேரியில் திமுக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மு. கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள 25 அடி உயர கொடிக்கம்பத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும், பாரதிய ஜனதா ஆட்சியை அகற்ற மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். நம் மீது புழுதி வாரி தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை எப்படியாவது கெடுதல் செய்து இந்த ஆட்சி அப்புறப்படுத்த என்பதற்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக நாகர்கோவில் புதிய மாநகராட்சி அலுவலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். 4 தளங்களுடன் 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கலைவாணர் மாளிகை என்ற பெயரில் மாநகராட்சி கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. திமுக அரசை கலைப்பதற்கு சதி நடப்பதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கூறிய நிலையில் முதல்வரை நிம்மதியாக உறங்க விடுங்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், முதலமைச்சர் தினந்தோறும் உறங்கச் செல்லும் முன் அடுத்த நாள் என்ன பிரச்சனை வருமோ என்ற அச்சத்திலேயே தூங்கச் செல்வதாக கூறினார். முதலமைச்சர் நல்லா தூங்க விடுங்க. 6 மாசத்துக்கு முதலமைச்சர் சொன்னாரு, என்னை யாருமே தூங்க வர்றதில்ல, நான் காலையில எந்திரிச்சா அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரே பயத்துல எந்திரிக்கிறேன் அப்படின்னு. முதலமைச்சர் சரியா தூங்காதனாலதான் இதை போன்ற பிதற்றல்களை முதலமைச்சர் அவர் சொல்லிட்டு இருக்கார். முதலமைச்சர் நல்லா தூங்குனா தெளிவா பேச ஆரம்பிச்சிருவார். பாஜகவினரை திராவிட கட்சிகள் தங்கள் கட்சிக்கு இழுக்கும் செயல் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சியை காட்டுவதாக அண்ணாமலை கருத்து தெரிவித்தார். இதனால் அதிமுகவுடனான கூட்டணியில் பாதிப்பு ஏற்படுமா என்ற கேள்விக்கு ஒரு வினைக்கான எதிர்வினை நிச்சயம் இருக்கும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டார். யாரை வேணாலும் கூட்டிட்டு போட்டோம், ஏன்னா சிந்தனை இருக்கிறவங்க கொள்கை இருக்கிறவங்க இங்கதான் இருப்பாங்க. அதனால் யாரை வேணாலும் கூட்டிட்டு போய் ஐயோ பிஜேபி சேர்ந்துட்டாங்க அப்ப நாங்க பெருசாயிட்டோம் அந்த பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் உருவாக்கலாம். ஆனா மக்கள் அப்படி பார்க்கல. எங்கடா பிஜேபி சேர்த்தி தான் நீங்க ஒரு பெரிய கட்சின்னு காட்டணுமா, அந்த நிலைமைக்கு உங்க கட்சி வந்துருச்சா அப்படிங்கறதான் சாதாரண மக்கள் பேசுறாங்க. அதே நேரத்துல ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும். இது பிசிக்ஸ், நியூட்டனுடைய 3வது லா. ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கத்தான் போகுது. அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது பேசும். கட்சியை பொறுத்தவரை ஜெயலலிதாவின் முடிவுகளை போன்றுதான் தன்னுடைய முடிவுகளும் இருக்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். பாஜக மட்டுமின்றி பிற கட்சிகளில் இருந்தும் சிலர் அதிமுகவில் வந்து சேர்வார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பேட்டியில் அதிமுக கட்டாயப்படுத்தி ஆள்பிடிக்கும் வேலைகளில் ஈடுபடவில்லை என்றார். இன்றைக்கு ஒரு வீடு கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்றிருக்க நிலையில இன்னைக்கு அந்த எழுச்சியின் அடிப்படையில இன்னைக்கு எல்லோரும் வந்து சேர்றாங்க. அந்த அடிப்படையில தான் பிஜேபி மண்டல பல கட்சிகள் எங்க இயக்கத்தை அர்ப்பணித்துக்கொண்டு எங்களுடைய தலைவர்களுடைய அந்த கொள்கை லட்சியம் ஏற்றுக்கொண்டு அவர் இளைஞர்கள் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்வது. யாரையுமே போய் ஒரு கட்டாயப்படுத்தியோ ஆள் பிடிக்கிற வேலையை எப்போதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது கிடையாது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்லை என பாஜகவை சேர்ந்த அமீர் பிரசாத் ரெட்டி கூறியிருப்பது அவருடைய அறியாமையை காட்டுவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூறியுள்ளார். சாதிக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தமிழகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அதனால்தான் 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இயக்கம் என்று KP முனுசாமி பாஜகவுக்கு பதிலடி தந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், அதிமுகவோடு நெருக்கமாக இருப்பது போல் திமுகவை மிரட்டுவது, திமுகவோடு நெருக்கமாக இருப்பது போல் அதிமுகவை மிரட்டுவது என்பது பாமகவின் செயல் தந்திரம் என்று விமர்சித்துள்ளார். மேலும் அதிமுக கூட்டணிக்கு விசிக செல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் திருமாவளவன் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். திமுகவை விட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுல சில தகவல்கள் வருகிறது. அதற்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் திமுக தலைமையிலான ஒரு அணியை, ஜனநாயக அணியை கட்டமைக்க வேண்டும். பாஜகவை வீழ்த்த அகில இந்திய அளவில் திமுக வலுவான அணியை அமைக்க வேண்டும் என்றும், பாஜக எதிர்ப்பு சக்திகளை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.
கோவில்பட்டியில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். பாரத் ஜனதா கட்சியிலிருந்து விலகிய சி.டி. நிர்மல்குமார், திலீப் கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அடுத்தடுத்து அதிமுகவில் இணைந்தனர். நிலையில் கூட்டணி தர்மத்தை அதிமுக மீறிவிட்டதாக கூறி கோவில்பட்டியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பாஜக இளைஞர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். கோவில்பட்டி இனா மணியாச்சி பேருநிறுத்தம் அருகே பாஜக மாவட்ட தலைவர் தினேஷ் ரோடி தலைமையில் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற பாஜக இளைஞர் அணியினர் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை எரித்தனர். இதனிடையே தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி சார்பில் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்றும் அண்ணாமலைதான் தங்களின் முதல்வர் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. கூட்டணியில் இருந்த இரு கட்சிகளின் தலைவர்களை மையப்படுத்தி நடைபெற்று வரக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் எந்தவித அச்ச உணர்வும் இன்றி மன நிம்மதியுடன் பணியாற்றலாம் என உறுதி தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், திட்டமிட்டு பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் புலம்பெயர் தொழிலாளர்களை கேட்டுக் கொண்டார். நாகர்கோவிலில் உள்ள கையுறை தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அப்போது புலம்பெயர் தொழிலாளர்கள் எந்தவித அச்ச உணர்வும் இன்றி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பணியாற்றலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அதற்கு தேவையான அனைத்தையும் செய்யும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். அதனால பயமா இருந்துச்சு. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. திருப்பூர் में भी प्रॉब्लम नहीं है, साफ बता रहे हैं. मीडिया வந்து रोमर्स गलत हो रहा है. चीफ मिनिस्टर साहब बता रहे हैं कि तिरुपुर में भी कोई प्रॉब्लम नहीं है. छोटा छोटा इशू है, वो आपस का इशू है बनाने. और सीएम साहब ने प्रॉपर एक प्रेस रिलीज दिया आप लोगों के लिए, बड़ा हिंदी में बना के दिया है. तो आप लोग उसको पढ़िए, आपके साथ व्हाट्सएप में शेयर किया है. அது கூட பிளான் பண்ணி ரூமரை கிளப்பி விட்டு பிளான் பண்ணுறாங்க. நீ நம்ப வேண்டாம், அதெல்லாம் இது வந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம். ஓகே. அங்கிருந்த புலம்பெயர் தொழிலாளர்களிடம் கலந்துரையாடிய முதலமைச்சர், எத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சிறப்பாக இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அவர்களுடன் இணைந்து செல்ஃபியும் எடுத்துக் கொண்டார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒருவர் கூட தாங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறவில்லை என பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பரவிய வதந்தி குறித்து பீகார் அரசின் குழுவினர் 3 நாட்கள் ஆய்விற்கு பிறகு சென்னையில் தலைமைச் செயலாளர் இறையன்புடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது வதந்தியை தணிக்கை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்க அறிக்கையை பீகார் குழுவினரிடம் தலைமைச் செயலாளர் வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன், புலம்பெயர் தொழிலாளர்கள் மத்தியில் நிலவிய அச்சம் தணிந்திருப்பதாக கூறினார். யூசுவலா எல்லார்கிட்டையும் நாங்க கேட்டோம், நாங்க மீட் பண்ணவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கான்னா ஒருத்தர் கூட அது மாதிரி நாங்க எதுவும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்னு ரிப்போர்ட் பண்ணல. ஏன்னா தனியாகவும் கேட்டோம், குரூப்லயும் கேட்டோம். முன்னதாக சென்னை புரசைவாக்கத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து பாதுகாப்பு சூழல் குறித்து கருத்துக்களை கேட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலர் பாலமுருகன், புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து போலி வீடியோ பரவிய விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மிக வேகமாக நடவடிக்கை எடுத்ததாக பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆல்சோ they are doing a massive outreach program. இந்த வீடியோஸால அந்த ஃபேக் நியூஸால கொஞ்சம் பயம் வந்தது ஒர்க்கர்ஸ்க்கு இடையில, அது இப்போ கிளாரிஃபை ஆயிடுச்சு. திருப்பூர் மற்றும் கோவையிலும் பீகார் குழு கடந்த 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டது. புலம்பெயர் தொழிலாளர்களை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரிடம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு நேரில் விளக்கினார். முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவுறுத்தல்படி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை பாட்னாவில் டி.ஆர். பாலு சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் பணியாற்றும் பீகார் மாநில தொழிலாளர்களை பாதுகாக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து பீகார் முதல்வருக்கு அவர் எடுத்துரைத்தார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பான வதந்தியை கட்டுப்படுத்த எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் டி.ஆர். பாலு விளக்கமளித்தார். அதைத் தொடர்ந்து பீகார் முன்னாள் முதலமைச்சரும் லாலு பிரசாத் யாதவின் மனைவியுமான ராப்ரி தேவியை டி.ஆர். பாலு சந்தித்து புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பியதாக சென்னையில் பணியாற்றி வந்த ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பரவிய போலி வீடியோக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் ஜார்க்கண்டைச் சேர்ந்த மனோஜ் யாதவ் என்பவர் வீடியோக்களை சித்தரித்து வெளியிட்டது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து சென்னை பொத்தேரியில் கட்டட வேலை செய்து வந்த மனோஜ் யாதவை மறைமலை நகர் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த சந்தன், சுராஜ் திவாரி, சஞ்சய் சர்மா உள்ளிட்ட 6 பேரை தேடி வருகின்றனர். இதனிடையே சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய பீகாரைச் சேர்ந்த ரூபேஷ்
ராஜேஷ்குமார் என்பவரை திருப்பூர் சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் தெலுங்கானாவில் கைது செய்த நிலையில் அவரை திருப்பூர் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பிய வழக்கில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி பிரசாந்த் உம்ராவை வரும் 20ஆம் தேதி வரை கைது செய்ய தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹிந்தி பேசியதற்காக தமிழ்நாட்டில் 12 புலம்பெயர் தொழிலாளர்கள் கழுத்தறுத்து கொல்லப்பட்டதாக வதந்தி பரப்பிய உத்தரப்பிரதேச மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் உம்ராவ் மீது தூத்துக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவரை கைது செய்ய டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையினர் விரைந்துள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி பிரசாந்த் உம்ராவ் தாக்கல் செய்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜஸ்மீத் சிங் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரசாந்த் உம்ராவ் தரப்பில் 12 வாரங்கள் ஜாமீன் கேட்டு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் பிரசாந்த் உம்ராவ் மீது தீவிரமான குற்றச்சாட்டு உள்ளதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் வதந்தி பரப்பியதற்காக பிரசாந்த் உம்ராவ் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வரும் 20ஆம் தேதி வரை பிரசாந்த் உம்ராவை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். கோவையில் விசாரணை கைதி மற்றும் போலீசாரிடையே நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த மாதம் கோவை ஆவாரம்பாளையத்தில் முன்விரோதம் காரணமாக சத்யபாண்டி என்பவரை மர்ம கும்பல் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தது. தொடர்ந்து கொலையாளிகள் 4 பேரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதில் முக்கிய குற்றவாளி சஞ்சய் ராஜாவை கோவை தனிப்படை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்தனர். அப்போது கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை அவர் கோவை காட்டுமடம் பகுதியில் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்றபோது சஞ்சய் ராஜா பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டுள்ளார். தற்காப்புக்காக உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் சுட்டதில் காலில் காயமடைந்த சஞ்சய் ராஜா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது கைதியிடம் இருந்த 2 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக சம்பவம் நடந்த கரட்டுமேடு பகுதியில் தனிப்படை போலீசார் சோதனை செய்தனர். துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற பகுதியில் கோவை காவல்துறை துணை ஆணையர் சந்தீப் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சடனா அங்க ஒரு ஸ்டோன் கீழே கல்லு கீழே மறைச்சு வச்சது எடுத்துட்டார். அது ஆல்ரெடி ஒரு லோடட் பொசிஷன்ல இருந்துச்சு. ஆன் த ட்ரீ ஒரு 2 மார்க்ஸ் இருக்கு. So he has fired 2 rounds. நம்ம தரப்புல நம்ம எஸ்ஐ அந்த சிச்சுவேஷன்ல செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணாங்க. கோவையில் துப்பாக்கி கலாச்சாரம் பரவவில்லை என்றும் துணை ஆணையர் சந்தீப் திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் சிவனடியார்கள் தமிழ் ஆர்வலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கமிட்டி உறுப்பினர்களான குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார், பேரூர் ஆதீனம் மருதாச்சல் அடிகளார், சுகிசிவம் உள்ளிட்டோரும் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட சமூக ஆர்வலர்கள், இந்து ஆர்வலர்கள், சிவனடியார்கள் பங்கேற்றனர். குடமுழுக்கில் பாட தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட சில பாடல்களை சுகிசிவம் பரிந்துரைத்தார். அதற்கு ஆகம விதிகளை மீறி தமிழ் பாடல்களை சேர்க்க முடியாது என சிவனடியார்கள் தெரிவித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார், சமஸ்கிருத முறையில் நடைபெறும் குடமுழுக்கிற்கு எதிரான கூட்டமாக இதனை கருத வேண்டாம் என தெரிவித்தார். பாரம்பரிய குடமுழுக்கு எதிரான கூட்டம் அல்ல, அது நடந்துகிட்டு இருக்கோம். நாங்களே அதில் பங்கேற்கிறோம். தமிழ் குடமுழுக்கு செய்யற விரும்புகிறவங்களுக்கு செய்யறதற்கான வாய்ப்புகள். ஆனால் ஆகம விதிகளை மாற்றியமைக்க திமுக அரசு முயற்சிப்பதாக பாஜக மாவட்ட செயலாளர் தயாசங்கர் விமர்சித்தார். இந்த ஆகம விதிப்படி நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் சுகிசிவன் போல ஆட்கள் வந்து இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நாங்க பல ஆயிரம் வருஷமாக இந்துக்கள் எப்படி எங்களுக்கு சாமி கும்பிடணும்னு எங்க பாட்டனார்ல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்த முறை இது போன்ற கூட்டம் நடைபெறும் போது அறநிலையத்துறை உரிய முறையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. Presents News 18 Rising India Real Heroes. Coming soon. தொடர்ந்து 1 நிமிட தொகுப்புகளை பார்க்கலாம்.
கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் மாசி மாதத்தில் நடைபெறும் பொங்கல் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது. கேரளா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரளான பெண்கள் இத்திருவிழாவில் பங்கேற்றனர். காலை 10:30 மணிக்கு ஆலயத்திலிருந்து தீபம் எடுத்து வந்து பண்டார் அடுப்பில் பொங்கல் வைக்கப்பட்டது. அதன்பின் அனைத்து அடுப்புகளிலும் நெருப்பு பற்ற வைக்கப்பட்டது. கோயிலை சுற்றி 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 40 லட்சம் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துகின்றனர். பக்தியுடன் மனதில் நினைக்கும் வேண்டுதல்களை பகவதியம்மன் தவறாமல் நிறைவேற்றி தருவாள் என பொங்கல் வைத்து வழிபாடு நடத்திய பெண்கள் தெரிவித்தனர். 25-30 வருஷமா பொங்கல் போட வரேன். ரொம்ப 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 பக்தி உள்ள அம்மன் அவங்க. எது வேண்டுனாலும் சாமி கொடுப்பாங்க. சென்னையைச் சேர்ந்த பெண்கள் பலரும் இந்த ஆண்டு பொங்கல் விழாவில் பங்கேற்று பகவதியம்மனை வழிபட்டனர். 2-3 தடவை வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. முதல்ல இருந்தே எங்க அம்மா வந்து போடுவாங்க. ஆனால் நான் வர்றதில்லை, எங்கள் அம்மா தான் வருவாங்க. மாமா இங்கே இருந்ததுனால பின்ன நானும் 2-3 தடவை அம்மா கூட வந்து போட்டதுனால எனக்கு ரொம்ப ஆசை. இந்த தடவை நான் மாத்திரம் எங்கள் மண்ணி எங்கள் தங்கச்சி எல்லாரும் வந்தோம். இந்த ஆண்டு பொங்கல் திருவிழா கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் மார்ச் 8ஆம் தேதி நிறைவடைகிறது. பெண்களின் பண்டிகையான ஹோலி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தீமையை நன்மை வென்றதாக கருதப்படும் நிகழ்வை வடமாநிலங்களில் ஹோலி பண்டிகையாக மக்கள் கொண்டாடுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள பிருந்தாவன் பகுதியில் கூடிய மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். ஹோலி பண்டிகையை கொண்டாடும் வகையில் மேற்கு வங்கத்தில் டோல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நடன கலைஞர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நடனமாடினர். ஒருவருக்கு ஒருவர் வண்ணப்பொடிகளை பூசி மகிழ்ந்தனர். ஜம்முவில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். சர்வதேச எல்லை பகுதியான ஆர்எஸ்புராவில் பாதுகாப்பு படையினர் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். குறிப்பாக வீராங்கனைகள் வண்ணப்பொடிகளுடன் நடனமாடி உற்சாகம் அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் மின்வேலியில் சிக்கி 3 யானைகள் உயிரிழந்ததற்கு வனத்துறையின் அலட்சியமே காரணம் என புகார் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் 2 குட்டி யானைகள் உட்பட 5 யானைகள் கடந்த 1 மாத காலமாக சுற்றி வந்தன. பாலக்கோடு வனச்சரகத்தினர் அவ்வப்போது சென்று 5 யானைகளையும் வனப்பகுதிக்குள் விரட்டி வந்தனர். இந்த சூழலில் மாரண்டஹள்ளி அருகே உள்ள காளிகவுண்டன் கொட்டாய் பகுதியில் நேற்றிரவு 11 மணி அளவில் மின்சாரம் தாக்கி பெரிய யானைகள் 3 பரிதாபமாக உயிரிழந்தன. வனத்துறையினர் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தால் 3 யானைகளின் மரணத்தை தடுத்திருக்க முடியும் என அப்பகுதியினர் கூறியுள்ளனர். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டுக்காதனால தான் இன்னைக்கு யானை இந்த 3 யானை இறந்தது காரணம் அதுதான். அவங்க ஃபாரஸ்ட் மட்டும் கரெக்டாக கண்டுனால அவங்க தெரியும். அந்த லைன் கொடுத்த விஷயம் கூட ஃபாரஸ்ட் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவங்க கம்மனி ஆயிட்டாங்க. சோளப்பயிருக்கு உரிய அனுமதியின்றி மின்வேலி அமைத்திருந்த முருகேசன் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதனிடையே தாய் யானை உயிரிழந்ததை அறியாத 2 குட்டி யானைகள் அந்த பகுதியை சுற்றி சுற்றி வந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. என்எல்சி நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பொய் பேசி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பாமக மாநில மகளிர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் சென்னை அடையாறில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் பாமக ஆட்சி அதிகாரம் விரைவில் வரும் என்றும் தனக்கு முதலமைச்சர் ஆசை இல்லை என்றும் தெரிவித்தார். பிறகு செய்தியாளர் பேசிய அவர் என்எல்சி தரகர் போல வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செயல்படுகிறார் என்றும் காட்டமாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் உடந்தைன்னு சொல்ல முடியாது, அதோட ஒரு மோசமான வார்த்தை, இந்த என்எல்சிக்கு ஒரு தரகராக செயல்பட்டு வருகிறார் என்பது எங்களுக்கெல்லாம் வேதனை அளிக்கிறது. காவல்துறையை வைத்து அச்சுறுத்தி நிலங்களை கையகப்படுத்தி வருவதை தடுத்து நிறுத்தி 25,000 ஏக்கர் விளைநிலங்களை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
மாசிமக பெருவிழாவையொட்டி சைவ வைணவ கோயில்களின் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. நாகை சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜ பெருமாள், நவநீத கிருஷ்ணசாமி, வரதராஜ பெருமாள், கஸ்தூரி ரங்கநாதர் பெருமாள், தாமோதர நாராயண பெருமாள், அண்ணாமலைநாத சுவாமி, நடுவதீஸ்வரர், மேற்கண்டமூர்த்தி சாமி, சட்டநாத சாமி உள்ளிட்ட கோயில்களிலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு வழியெங்கும் பொதுமக்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கடலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் புதுச்சேரி வைத்தியகுப்பத்தில் கடற்கரையில் மாசிமக பெருவிழா களை கட்டியது. மயிலம் முருகர், தீவனூர் விநாயகர், செஞ்சி ரங்கநாதர் உட்பட புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கோயில்களிலிருந்து உற்சவர்கள் ஊர்வலமாக கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டனர். தீர்த்தவாரியில் பங்கேற்ற பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கியும் வழிபட்டனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசையும் தீர்த்தவாரியில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். இதேபோல் சென்னை மெரினாவில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பார்த்தசாரதி கோயில், ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில், எல்லம்மாள் கோயில் உள்ளிட்ட கோயில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டனர். 100 யூனிட் இலவச மின்சாரத்தை முறைகேடாக பெறும் நோக்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்புகளை பெற்ற நபர்கள் அவற்றை ஒன்றாக இணைக்க வேண்டும் என மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மின்சார வாரியம் வெளியிட்ட அறிவிப்பில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு முதல் 100 யூனிட் கட்டணம் வசூலிக்கப்படாது என்பதால் பல வீடுகளில் முறைகேடாக 2 மின் இணைப்புகள் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒரே வீட்டில் முறைகேடாக 2 மின்சார இணைப்புகள் பெற்ற சுமார் 2.5 லட்சம் இணைப்புகள் கண்டறியப்பட்டு அவை ஒரே இணைப்பாக மாற்றப்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. எனவே முறைகேடாக கூடுதல் மின் இணைப்பு பெற்றவர்கள் உடனடியாக அவற்றை இணைக்க வேண்டும் என மின்வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே அடுக்குமாடி குடியிருப்பில் 5 வீடுகள் இருந்தால் அவர்களுக்கான தண்ணீர் மோட்டாருக்கு வழங்கப்பட்ட பொது மின் இணைப்பிற்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படாது என்றும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தனித்தனி வீடுகள் மின் இணைப்பை ஒன்றிணைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மின்வாரியம் விளக்கமளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.